சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் அன்னைக்கும் வேலையை முடிச்சுட்டு 10 மணி ஆகிருது வர, இங்கே இந்த சாவித்திரி வந்து பார்க்குது. அடியே, இவ எங்கமோ போராடி என்னமோ பண்றா. இவ காலையில 4:30 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு 5 மணிக்கெல்லாம் கிளம்பி வீட்டை விட்டு போயிடுறா. அதே மாதிரி வர்றதுக்கும் 10 மணி ஆகுது. இவ என்னதான் போறா, என்னதான் பண்றான்னு தெரியல. இந்த சேது பைக்கிட்ட சொன்னாலும் அவ என்னடானா எதுவும் தெரியாத மாதிரியே பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டும் குழம்பிக்கிட்டு இருக்குங்க. இந்த சாவித்திரி வந்து தமிழ் போய்கிட்டு இருக்கும் போதே, அடியே நெல்லடி, எங்கடி போயிட்டு வர? இதென்ன சத்திரமா சாவடியா? ஓ சௌரியத்துக்கு போயிட்டு எங்கடி கிடந்தோ வார, என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கத்துது. உடனே தமிழ் சொல்றாங்க, உங்க வேலை ஏதோ அதை மட்டும் பார்த்துட்டு போங்க, நான் எங்க போனா உங்களுக்கு என்ன? இந்த வீட்டில் உள்ளவங்க தானே எனக்கு விவாகரத்து கொடுத்தீங்க. அப்படி இருக்கும்போது நான் எங்க போறேன் ஏது போறேன் நீங்க எதுக்குங்க கேக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்துட்டு சாவித்திரி நல்லா திட்டி விட்டுட்டு தமிழ் வீட்டுக்கு வந்துடுறாங்க. தமிழ் ரொம்ப டயர்டா இருக்காங்க. அவங்களுக்கு காலையில சீக்கிரமா முழிச்சு வேலைக்கு போயிட்டு அதே மாதிரி நைட்டு அங்க வேலை பார்த்துட்டு திரும்பவும் வீட்டுக்கு வர்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. வீட்டுல வந்து சமைக்க முடியல, அவங்க ஹோட்டல் சாப்பாடை தான் சாப்பிட்றாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா தமிழ் வந்து அப்படியே டயர்டா வந்துட்டு பாயை விரிச்சு படுத்துறாங்க. சேது அப்பதான் வர்றாரு. என்ன இவ தூங்கிட்டாளா, என்ன ஆச்சுன்னு தெரியல, அவ கண்ட நேரத்துல போறா கண்ட நேரத்துல வாரா, என்ன விஷயம்னே தெரியல, என்னமோ எங்கிட்ட தொலைஞ்சு போறா அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்துட்டு அவரும் வெளியே கட்டில போட்டு படுத்துறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ் வந்துட்டு அதே மாதிரி விடிய காலையில் எந்திரிச்சிடறாங்க. ஏற்கனவே லேட் ஆயிடுச்சுன்னு அந்த ஆள் வேற சத்தம் போட்டாரு. இன்னைக்கு நம்ம சீக்கிரமே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சீக்கிரமாக கிளம்பி அவங்க வெளியே போயிட்டாங்க. தமிழ் போனதுக்கு அப்புறம் தான் இந்த சாவித்திரி கண்ணை முடிச்சுட்டு வெளியே வருது. ஐயோ, இன்னைக்கு இவளை மிஸ் பண்ணிட்டோமே, இவளை பிடிச்சோம்னா இவ எங்க போறான்னு தெரியலான்னு பார்த்தா இவ என்னடானா நமக்கு முன்னாடியே கிளம்பி போயிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி நிக்குது. காலையிலே வந்து கொடியெல்லாம் அசைச்சு அங்க போற வர வண்டியெல்லாம் அழைச்சு உள்ள கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. கரெக்டா வந்து அந்த பக்கம் கருப்பு வர்றாரு. என்ன இது நம்ம தமிழ் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேகமா கருப்பு வர்றாரு. என்ன தமிழ் இங்க வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது, அண்ணே எனக்கு வேற வழி தெரியலண்ணே, நான் வேலை பார்த்தாதான் என்னோட படிப்பு செலவுக்கும் அது போக நான் டெய்லி ஆட்டோ வர போக்குவரத்துக்கும் மேற்கொண்டு என்னோட சாப்பாடு செலவு வாடகை கொடுக்கணும், எனக்குன்னு கையில காசு இருக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்றாங்க. என்னம்மா நீ இப்படி கஷ்டப்பட்டு வயிற்றுல புள்ளைய வச்சுக்கிட்டு இப்படி அம்மா இருக்கிறது, ஹோட்டல்ல வந்து எச்சியலை எடுத்துக்கிட்டு இப்படி ரோட்ல நின்று எல்லா வண்டியும் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கியம்மா அப்படின்னு சொல்லி கருப்பு வந்து ரொம்ப மனசுக்கு சங்கடப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ் சொல்றாங்க, விடுங்கனே வாங்க வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம்மா நான் சாப்பிட்டு அப்படியே வெளியே போக தான் வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்கண்ணே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழை கூப்பிடுறாங்க. கருப்பும் உள்ள வந்துட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. கருப்புக்கு மனசே இல்லை, சாப்பிடவே பிடிக்கல. சரிம்மா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்கிட்ட வந்து கருப்பு வந்துட்டு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. தமிழ் எதா இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சுக்கம்மா அப்படின்னு சொல்றாரு. சரிங்கண்ணே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு தமிழும் சொல்றாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ் வந்துட்டு வேக வேகமாக வந்துட்டு அங்கே வர்றவங்களுக்கெல்லாம் சாப்பாடு எடுத்து வைக்கிறது, பார்சல் எடுத்து கொடுக்கறது, எச்சி இலையெல்லாம் எடுக்கிறது, இப்படி எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தமிழுக்கு ஒரு மாதிரி மயக்க வர்ற மாதிரி இருக்கு. தண்ணியை குடிச்சிட்டு உட்காந்துருக்காங்க. ஏம்மா என்னம்மா உட்காந்துருக்க, அங்கே கஸ்டமர் வந்திருக்காங்க பாரு, ஏதோ இன்னைக்கு தான் சீக்கிரம் வந்திருக்க, அதுவும் இப்படி உட்காந்து பொழுது கலைக்கலான்னு பார்க்குறியா, போமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ் வந்துட்டு சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த ஹோட்டல் சாப்பாடு வந்து தமிழுக்கு ஒத்துக்கிறவே இல்லை. அவங்களுக்கு ஒரு மாதிரி ஒமட்டிக்கிட்டு வருது. தமிழ் வேகமாக வாந்தி எடுக்கிறதுக்காக வெளியே போகிறாங்க. ஏம்மா என்னம்மா ஓடுற அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கும்போது தமிழ் வேகமாக ஓடி போய் வாந்தி எடுக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்துட்டு சேது வந்துடுறாரு. சேது வந்துட்டு தமிழ் வாந்தி எடுக்கும் போது தமிழ் தலையை பிடிச்சிட்டு நிற்கிறாரு. தமிழும் வந்துட்டு சேதுவை பார்க்குறாங்க. என்ன இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்குறாங்க. சரி வா வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்துட்டு அந்த பொண்ணு தமிழ் கையை பிடிச்சி உள்ளே கூட்டிகிட்டு வந்து தண்ணியெல்லாம் கொடுக்குறாரு. தமிழ் அப்படியே ஒரு மாதிரி மயக்கமாக உட்காந்துருக்காங்க. ஏம்மா என்னம்மா நீ பாட்டுக்க ஓடுற வெளியிறதுக்கு, இங்கே என்னடானா கஸ்டமர் உட்காந்துருக்காங்க, எங்கம்மா போன அப்படின்னு கேட்குறாரு. யோ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, ஆள் கிடைச்சா போதும் வேலை வாங்கலாம் நினைக்கிறியோ அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்குறாரு. உங்களுக்கு என்னங்க தெரியும், இந்த பொண்ணு நேற்று தான் வேலைக்கு சேர்ந்துச்சு, அது பண்ணிடுவேன் இது பண்ணிடுவேன்னு சொல்லிச்சு. சரி காலேஜுக்கு போகிற பொண்ணாச்சே ஏதோ பார்த்து வேலை கொடுப்போன்னு நினச்சா இந்த பொண்ணு இல்லைனா மயக்கம் போடவும் வாந்தி எடுக்கவுமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அப்புறம் அந்த தமிழ் சொல்கிறாங்க, சார் நான் இப்போது
மாசமா இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்புறம் எதுக்குமா வேலைக்கு வந்து சேர்ற அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சத்தம் போடுறாரு. உனக்கு என்ன அறிவு இல்லையா? இங்கே வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்க, வயிற்றுல புள்ளைய வச்சுக்கிட்டு உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா யாரடி பதில் சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு சேது கத்துறாரு. எங்க போறேன்னு கேட்டுக்கிட்டே இருந்தேன்ல, இங்கே தான் வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து தமிழை பிடிச்சி திட்டுறாரு. தமிழோட கையை பிடிச்சி சேது வந்து வெளியே கூட்டிட்டு வர்றாரு. தமிழ் வந்து சொல்கிறாங்க, எனக்கு கையில் காசு வேணும்ல, வீட்டு வாடகை கொடுக்கணும், அது போக எனக்கு காலேஜுக்கு சம்மந்தப்பட்ட திங்ஸ் எல்லாம் வாங்கணும், ஏன் கையிலே காசு வேணும்ல அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்கிறாங்க. உடனே சேது சொல்கிறாரு, ஏடி நீ வேலை பார்த்து எங்கள் குடும்பத்தை அவமானப்படுத்த பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து தமிழ்கிட்ட சொல்லவும், அப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ் சொல்கிறாங்க, எனக்கு வேறு வழி தெரியல, எனக்கு இப்போதைக்கு காசு வேணும், நான் அதுக்கு வேலை பார்த்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், சேது வந்துட்டு இனிமேல் நீ எதுக்கும் வேலைக்கு போகக்கூடாது, வயிற்றுல பிள்ளைய வச்சிருக்க, இந்த மாதிரி வேலையெல்லாம் நீ பார்த்துக்கிட்டு இருந்த அப்புறம் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து தமிழ் கையை பிடிச்சி கூட்டிட்டு போயிடுறாரு. என்னம்மா வேலைக்கு வரலையா நீ அப்படின்னு அந்த ஆள் கத்துறாரு. யோ இனிமே இவங்க வேலைக்கு வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லிட்டு தமிழை பிடிச்சி கூட்டிட்டு போறாரு. அந்த நேரம் பார்த்து ஈஸ்வரி வந்துட்டு அந்த மாப்பிள்ளையோட அப்பா வந்து ஒரு இடத்துல வர சொல்லியிருக்காங்க ஈஸ்வரியை பார்க்கறதுக்காக. அவரை பார்க்கறதுக்காக இந்த ஈஸ்வரி வந்துக்கிட்டு இருக்கும்போது தமிழ் வந்து சேது கையை பிடிச்சிக்கிட்டு போகிறத பார்த்துட்டு அதிர்ச்சியாகி நிற்குது. என்னது இவன் என்னடானா இப்படி பொண்டாதி தசனா பாடிட்டான், நம்ம இவங்கிட்ட ஏற்றி விட்டு 2 பேரையும் பிரித்து நிரந்தரமாக இவளை அத்தை விட்டுறலான்னு பார்த்தா இவன் என்னடானா இவன் கையை பிடிச்சிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்து வாயை பொழந்துக்கிட்டு நிற்கிது. அப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து சொல்கிறாங்க, சரி விடுங்க, நான் இப்போது காலேஜுக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சேது வந்துட்டு தமிழுக்கு ஆட்டோ பிடிச்சி ஏற்றி விடுறாரு. பார்த்து பத்திரமா போ அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்துட்டு தமிழை ஆட்டோ பிடிச்சி அனுப்பி விடுறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா சேது வந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த சாவித்திரி ஓடியாருது. சேது என்ன சேது இப்படி ஆயிருச்சு, இன்னைக்கும் அவ காலையில 4 மணிக்கெல்லாம் கிளம்பி போயிட்டா, நேத்து 10 மணிக்கு வாரா, நீ என்னடானா எதுவுமே சொல்லாம இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாவித்திரி கத்துது. அத்தை உங்க வேலை ஏதோ அதை பார்த்துக்கிட்டு போங்க, உங்ககிட்ட எல்லாம் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சேது சத்தம் போடுறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ் வந்துட்டு இன்னைக்கு காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போகாமல் வீட்டுக்கு வந்துடுறாங்க. உங்களால் எனக்கு கிடைச்ச வேலையும் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சேதுக்கிட்ட தமிழ் கத்துறாங்க. ஏய் இனிமே வேலைக்கு போகிறேன் அதுக்கு போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன், அப்புறம் நடக்கிறது வேறு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி வருது. என்ன சேது இன்னைக்கு உன் பொண்டாட்டி கையை பிடிச்சிக்கிட்டு எங்கேயோ போனீங்க போலையே, 2 பேரும் பழையபடி ராசி ஆயிட்டீங்க போலையே. ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம், என்ன தமிழ் நீ ஏதோ ஹோட்டலில் வேலை பார்க்குற மாதிரி யூனிஃபார்ம் போட்டிருந்த அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்குது. அது ஒன்றும் இல்லை சித்தி, இந்த மாதிரி தமிழ் வந்து படிப்பு செலவுக்காக வேலைக்கு போயிருக்கா ஹோட்டலில், அங்கே ரொம்ப மயக்கம் போட்டு வாங்கி எடுத்துக்கிட்டு இருந்தா, கரெக்டாக நான் இந்த நேரம் போனேன், அப்போது அந்த ஹோட்டல் ஓனரையும் சத்தம் போட்டு இவளையும் கையோட கூட்டிகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்த ஈஸ்வரி கிட்ட சொல்கிறாரு. இதை கேட்டுட்டு ஈஸ்வரி அதிர்ச்சி ஆகுது. என்ன தமிழ் வயிற்றுல புள்ளைய வச்சுக்கிட்டு இப்படியா கஷ்டப்படுவ, இவ்வளோ சொத்தும் உன் வயிற்றுல வளர்ற வாரிசுக்கு தானே, அப்படி இருக்கும்போது நீ ஏன் இப்படி கஷ்டப்படுற, அமைச்சரோட மருமக இப்படி ஹோட்டல்ல எச்சியல் எடுக்கிறன்னு தெரிஞ்சா அது மாமாவுக்கு அசிங்கம் இல்ல தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லுது. இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.